ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில இன்னைக்கு தெய்வ குற்றம் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கலாம்களா? சக்தியில எங்க ஊர்லிங்க ஒரு குடும்பம் என்ன பண்ணுச்சுனாங்க, எங்க ஊர் வந்துங்க ரத வீதி உள்ள கிராமம். நாலா பக்கம் ரத வீதி தான். அந்த காலத்துல ஈஸ்வரன் கோயில் தேர் 3 தேர் ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. காலப்போக்கு எல்லாம் நின்று வச்சு. இப்பத்தான் அதெல்லாம் பெரிய மாசம் பண்ணி அரைக்குறையா கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒன்னும் தேரெல்லாம் ஒன்னோட செய்யலிங்க. அதனால அந்த ரத வீதியிலிங்க 4 வீதியிலையுமே 4 விநாயகர் கோவில் இருந்தது. காலப்போக்கில் அதுல பராமரிப்பு இல்லாம ஒவ்வொன்றா எல்லாம் சிதிலம் அடைஞ்சு போச்சுங்க. இதுல தென்மேற்கு மூலையில இருந்த விநாயகர் கோவில் அது அதே மாதிரி பரணைஞ்சு போச்சு. ஆனா சிலைகள் எல்லாம் அப்படியேதான் இருந்தது. என்னாச்சுங்க, சுத்த வழக்கமா ரோடு மேல வந்துட்டே இருக்கு, வீடு கீழே போகுத்தே இருக்குது இல்லைங்களா? அப்படித்தான் பண்றாங்க. அந்த வகையில இங்க அந்த கோவில் கீழே போயிருச்சு, குழிக்குள்ள இருக்குது. 6 அடி குழி இருக்கலாம். இப்ப வீடு ரோடெல்லாம் மேலால இருக்குது. எங்க ஊரை சேர்ந்த ஒரு குடும்பத்தார், அண்ணன் தம்பி 5 பேர். அவங்க அந்த கோவிலுக்கு பின்னால் உள்ள நிலத்தை ஒருத்தர் இருந்து விலைக்கு வாங்கினாங்க. வாங்கி அவங்க அதை பிரிச்சுக்கிட்டாங்க. பிரிச்சு அவங்க தனித்தனியால் வீடும் கட்டிக்கிட்டாங்க. அவளுக்கு தனியா நடைபாதை இருக்குதுங்க. இந்த ரத வீதியிலிருந்து தனியா நடைபாதை, நல்லா மிகப்பெரிய நடைபாதை இருக்குதுங்க. ஆனா விதி யார் விட்டதுங்க? அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. எப்படி, இந்த நாகர்கோவில் தான் விநாயகர் கோவில் சிதிலம் அடைஞ்சு எடுக்கிறதும் கேட்பாரு இல்லாம குழியா, யாரும் கும்பிட்றதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதை அப்படியே மூடிட்டா அந்த குழிய மண்ணை போட்டு அதை அப்படி நேரடியாக நடைபாதையை பயன்படுத்திக்கலாம் பாரு, சுற்றி வர வேண்டியதல்லவார் அப்படின்னு ஒரு விபரீதமான எண்ணம் அந்த குடும்பத்துக்கு வந்ததுங்க. அதே மாதிரி அவங்க மண்ணை போட்டு மூடிட்டாங்க. மூடி அந்த விநாயகர் கோவில நடைபாதையை பயன்படுத்தினாங்க. கீழே அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த மண்ணுக்குள்ள. இப்படி இருக்கும் பொழுது என்னாச்சுங்க, சில வருடங்கள்லயே 6 மாசத்துக்கு ஒருத்த 3 மாசத்துக்கு ஒருக்கா அண்ணன் தம்பி அத்தனை பேர் வரிசையை சேர்த்து போயிட்டானுங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் தப்பிச்சான். அவன் எப்படி தப்பிச்சான்? அவன் எங்க ஊர்ல இருந்து வடக்க ஒரு 70 கிலோமீட்டருக்கு மேல தள்ளி மாமா வீட்டுக்கு போயிட்டானுங்க. கல்யாணம் வாங்கின புதுசுலயே. அவன் இங்க குடியிருக்கலைங்க, இங்க வந்து அதை பயன்படுத்தவும் இல்லை. அதனால அவன் மட்டும் தப்பிச்சு அந்த குடும்பம் நல்லா தான் இருக்குதுங்க சக்தியில. பாருங்க எப்படி ஒரு விபரீதமான எண்ணம், விபரீதமான முடிவு பாருங்களேன். அடுத்து பாருங்க, நாங்கெல்லாம் சிறு வயதா இருக்கும் பொழுது வருஷம் நாங்க பாஸ் ஆகிட்டோம்னா அது பெரிய விஷயமா நினைச்சு எங்க ஊர் ஈஸ்வரன் கோயில்ல சுப்பிரமணியர் சன்னதி தனியா இருக்குதுங்க. விநாயகருக்கு தனியா சன்னதி, சுப்பிரமணியர் தனியா சன்னதி, ஈஸ்வரன், பார்வதி அம்மா, அதுபோல பெருமாள் கோயில், இதெல்லாம் அடங்கிய மிகப்பெரிய ஈஸ்வரன் கோயில் எங்க ஊர்ல இருக்குதுங்க. சிவன் கோயில். அந்த கோயில் அந்த சுப்பிரமணியர் எங்களுடைய ரொம்ப வேண்டிய நண்பர். ஆமாங்க, நாங்க விளையாடுற நேரமெல்லாம் அந்த கோயிலுக்குள்ளதான் விளையாடுவோம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சு விளையாடுறது. சுப்பிரமணியர் முன்னால ஒரு வய ஒளிஞ்சுப்பா, விநாயகர் முன்னால ஒரு வய ஒளிஞ்சுப்பா, அப்படி எல்லாம் நாங்க தொட்டு விளையாடுவோம் கண்டுபிடிச்சு. நாங்க பாஸ் ஆகிட்டா அந்த சுப்பிரமணியருக்கு வருஷம் அபிஷேகம் பண்ணுவோம். எப்படி அபிஷேகம் பண்ணுவோம்? எங்களுக்கு எங்க வீட்டுல கொடுக்குற பாக்கெட் மணியை வாரம் ஒரு தடவை புதன்கிழமை சந்தை அன்னைக்கு சின்ன பசங்களுக்கு காலனா, அதை விட பெரிய பசங்களுக்கு அரையனா, அதை விட பெரிய பசங்களுக்கு ஒரணா, இவ்வளவுதான் கொடுப்பாங்க. புரிஞ்சல சக்தியில இந்த அளவில் என்னென்ன இப்ப இளைஞர்களுக்கு காலனா அப்படிங்கிறது 6 பைசா கொண்டது ஒரு அணா, காலனாங்கிறது 2 பைசாவே அது ஒரு காசு இருக்குங்க. அரையனாங்கிறது 3 பைசாங்க, ஒரணாங்கிறது 6 பைசா கொண்ட ஒரு காசு. இதுக்கு அப்பெல்லாம் நல்ல பொருள் எல்லாம் கிடைக்குங்க. நாங்க 10-15 பசங்க எல்லாம், சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து வருஷம் அந்த எல்லாம் காசு வசூல் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க சாமி சாமானமெல்லாம் வாங்கிட்டு தேங்காய் பழம், சர்க்கரை, தேன், பஞ்சாமிரதம் பிணைஞ்சு சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு இது எல்லாம் வாங்கிட்டு வருவோம். விபூதி, குங்குமம், சந்தனம், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வருவோம். எங்களையே பூசாரி கொண்டு சேர்ந்த பசங்க 2-3 பேர் இருந்தானுங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், எங்கள் ஊர் ஐயரு, அந்த கோவில் ஐயரு எங்களுக்கு ரொம்ப பெட்டு.
நாங்கள்லாம் மாமா மாமான்னு அவர் வீட்டில் தான் விளையாடுவோம். ஆனால் நாங்கள் இப்போ அபிஷேகம் பண்ண போகிறோம், நீங்கள் சாவியை கொடுங்க மாமான்னா அவர் கொடுத்துருப்பாரு கோவில் சாவியை. நாங்கள் போய் திறந்து சுப்பிரமணியர் கோயிலை சுத்தம் பண்ணி, அங்கே கோயில் பக்கத்தாலேயே உள்ளுக்குள்ளேயே கிணறு இருக்குதுங்க, தீர்த்த கிணறு. அதில் தண்ணி மோந்து சுப்பிரமணியருக்கு நல்லா குளிக்க வச்சு நல்லா நீட்டாக அந்த கோயிலை சுத்தம் பண்ணி அவருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணி வைப்போங்க. அப்புறம் அபிஷேகம் பண்ணுவோம். நல்லா கழுவி விட்ட உடனே எண்ணெய் காப்பு போட்டு அபிஷேகம் பண்ணுவோம். எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, ஏதோ தெரிஞ்சதெல்லாம் ஊற்றி, கையில் கிடச்சதெல்லாம் ஊற்றி, எங்கள் காசுக்கு என்ன வந்ததோ அதெல்லாம் தவறாக பஞ்சாமிரதம் பிணைச்சி வச்சுருப்போம். அதை 15 வருஷங்களுக்கு வர்ற மாதிரி நிறைய பிணைஞ்சி வச்சுருப்போம். அதை சுப்பிரமணியருக்கு நல்லா தலையிலிருந்து நாங்கள் அபிஷேகம் பண்ணி, அப்புறம் கடைசியில் அலங்காரம் பண்ணி, அந்த ஏற்கனவே இருந்த அழுக்கு துண்டையவே தண்ணியில் போட்டு எடுத்து புழிஞ்சு கட்டி விட்டு எல்லாம் தீபாரணம் பண்ணி எல்லாம் கும்பிடுவோம். அப்புறம் அந்த பஞ்சாமிரம் தேங்காய் பழத்தையெல்லாம் நாங்கள்லாம் எல்லாரும் பங்கி சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் நடந்துகிட்டு இருந்ததுங்க. இதில் எங்களுடைய நண்பன் ஒருத்தன், அவனும் சிறுவன் தான், எங்களோட படிக்கிறவன். அவங்க குடும்பத்தார் மளிகை கடை வச்சிருக்கிறாங்க. அதனாலங்க அவனும் அரையனா கொடுத்துருந்தானுங்க அந்த காலகட்டத்தில். அந்த விஷயம் எப்படியோ அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அவங்க அம்மா ஒரு லண்டி பொம்பளை. அந்த அம்மா அப்போ முழுகாமையும் இருந்தாங்க, வயிற்றுல குழந்தையோடு இருந்தாங்க. ஒரு 7-8 மாதம் இருக்கு. அவங்க சண்டைக்காரி அம்மா. நேராக கோவிலுக்கு வந்தாங்க. நாங்கள் சுப்பிரமணியருக்கு அந்த வருஷம் அபிஷேகம் பண்ணுவதற்காக எல்லா ஏற்பாடும் தயார் பண்ணிக்கிட்டு அவருக்கு தான் குடமா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு இருக்கிறோம். அந்த நிலையில் அந்த அம்மா லவன் சத்தம் போட்டு என் பையன் தான் எல்லா சாமானத்தையும் என் கடையிலேருந்து எடுத்துட்டு வந்துட்டான், நீங்களாம் இப்படி பண்ணுறீங்களா, ஆச்சா ஓச்சான்னு எங்களாம் மிரட்டிங்க. நாங்கள் எல்லாருமே வசூல் பண்ணி வாங்கி வச்சுருந்த பூஜை சாமான்கள், அபிஷேக சாமான்கள் எல்லாம் அந்த அம்மா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒன்று கூட மிச்சம் இல்லைங்க. நாங்கள் சின்ன பசங்க என்ன பண்ணுவோம், எல்லாரும் 10 வயசு, அவங்க 12 வயசு, அதுக்கு கீழே உள்ள பசங்க தான். அவங்க எல்லாம் அப்படியே பயந்து போய் என்ன செய்யணும்னு தெரியாமல் எல்லாம் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த அம்மா எல்லாம் வாரி சுருட்டி தாடி முந்தான சிறையில போட்டு எடுத்துட்டு போயிட்டாளுங்க. அப்புறம் நாங்கள் சுப்பிரமணியர்கிட்ட காரசாரமாக சண்டை போட்டு, இப்படி பண்ணி போட்டா பாரு, நீ கேட்க மாட்டியா, அவன் அரைனா தானே கொடுத்தா, மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா வாரு, காய்ச்சி மூச்சனை எல்லாம் அழுது அவர்கிட்ட பெறாது பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் என்னாச்சுங்க, அவள் வயிற்று இருந்த குழந்தை இறந்தே பிறந்தது. அந்த அம்மாளுமே கொஞ்ச நாள்ல நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி சில வருடங்களுக்கு இடையிலே கிடந்து இளம் வயதிலே இறந்து போனாளுங்க. அடுத்து பாருங்க, எங்க பகுதியில இன்னொரு மனுஷன் என்ன பண்ணாருன்னு பாருங்க. இது மற்றவங்களை காட்டி ரொம்ப மோசமான மனுஷனுங்க. இவருக்கு வாடகைக்கு வீடுகளை கட்டி வாடகைக்கு விடுறவருங்க, வசதி இருக்குது. ஒரு வீட்டை ரெடி பண்ணாருங்க. அதுக்கு வீதிக்கு படிக்கட்டுக்கு வேணும் இல்லைங்களா, அதுக்கு கல் பத்துல. உடனே என்ன பண்ணாரு, பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் சிதிலம் அடைஞ்சு கிடந்ததுங்க. இவர் சாமி கும்பிடாத ஆளு, நாத்தியம் பேசுற ஆளு. அந்த சிதிலம் அடைஞ்ச விநாயகர் கோயிலேருந்து அந்த நாகர்கள்லாம் இருக்கும் இல்லைங்க, விநாயகர் பரிவாரங்களா, நாக தெய்வங்கள், அந்த நாகர்களையெல்லாம் எடுத்து கொண்டுகிட்டு வந்து படிக்கட்டா போட்டாருங்க. குப்பரை போட்டுங்க, அது சிமெண்ட் பூசிட்டாருங்க. அதனால யாருக்குமே அது தெரியாதுங்க, அது நாகம் தான் அடியில் இருக்குது அப்படிங்கிறது தெரியாதுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாருங்க. வாடகைக்கு முடி வச்சுட்டாருங்க. எவ்வளவு நல்ல நிலைமையில் இருக்கிற குடும்பம் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாலுமே சில வாரங்கள்லயே அந்த குடும்பம் பரிதாபமான நிலைமைக்கு ஆளாயிருங்க. இது யாருக்கும் தெரியல. அப்புறம் கேள்விப்பட்டு அவங்க அலறி பிடிச்சு காலி பண்ணிட்டு ஓடிடுவாங்க. இன்னமும் அந்த கதை நடந்துகிட்டு தான் இருக்குது பாருங்களா சக்தியில. அடுத்து பாருங்க, எங்க பகுதியில இன்னொரு மனுஷன் என்ன பண்ணாரு, அவர் அரசாங்கத்துல பெரிய அதிகாரி, பிளாட் போட்டாரு, ரியல் எஸ்டேட் பண்ற ஒருத்தர் அந்த ஏரியாவில். அந்த காட்டுக்குள்ள ஒரு புத்துக்கண் இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, சரி புத்துக்கண் இருக்குது, இதை விலைக்கு வைக்க வேண்டாம், ஏதாவது கோயில் கட்டுறது கேட்டானா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சைட்டை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டாருங்க. ஆனா இந்த அரசாங்க அதிகாரி என்ன பண்ணாருங்க, அந்த புத்துக்கண்ணுக்கிற சைட்டு எனக்கு கொடு, அடிமாட்டு விலைக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. பாருங்களேன், வம்ப விலைக்கு வாங்குறாரு. அதே மாதிரி அவருக்கு என்னங்க, சரி கொடுக்கறத கொடுன்னு பணத்தை வாங்கிட்டு கரை பண்ணி கொடுத்துட்டாருங்க. இந்த அதிகாரி அதுல அந்த புத்தை அழிச்சு வீடு கட்டினாருங்க, கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாருங்க. எல்லாரும் அது குடியும் போயிட்டாங்க. அதுக்குள்ள அந்த அதிகாரி ரிட்டையர்டும் ஆயிட்டாருங்க. இதுக்கு முன்னாலே அவருக்கு ஒரு பையன் ஒரு புள்ளை கல்யாணம் பண்ணி தாட்டி விட்டாருங்க.
அந்த புள்ள இந்த கிரகப்பிரவேசம் மட்டும்தான் வந்ததுங்க, பட் அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. இப்போ என்ன ஆச்சுங்க, அந்த அதிகாரிக்கு வீடு கிரகப்பிரவேசம் ஆகி அதுல குடி போன பின்னால் நல்லா இருந்த ஆளுக்கு ரத்த புற்றுநோய் வந்தது. 3 மாசத்துல ஆளு மண்டை போட்டாருங்க. அடுத்து என்னாச்சு பாருங்க, நான் நம்ம பெரியவங்க செய்யற தப்பு எப்படி சந்ததி பாதிக்குது அப்படிங்கிற சொன்னாங்களே, 7 தலைக்கட்டை பாதிக்கு, 7 தலைக்கட்டு முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களா நம்ம தலையில தான் ஒழுகு அப்படின்னு எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா. அந்த விதிக்கணக்கெல்லாம் எப்படி வருது, கர்ம சட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி 86 கூறுகள் சேர்ந்துதான் இந்த கரு பிசையப்பட்டு தாயின் வயிற்றில் வைக்கப்படுதுன்னு சொன்ன இல்லைங்களா. அந்த மாதிரி பாருங்க, இந்த அப்பாவி பையன் அவருடைய மகன் படிச்சுக்கிட்டு இருந்தானுங்க, வாலிபன் ஆயிட்டான். அந்த பையன் அந்த வீட்டில் தான் குடியிருந்தான். அவனுக்கு என்ன ஆச்சுங்கன்னா, இடது தோல்ல நிஜமாலுமே புத்து வந்ததுங்க, சக்தியில சதையில வந்து அப்படி புத்துக்கண்ணு கிட்டத்தட்ட ஒரு அடி உயரத்துக்கு இருக்குதுங்க, அவன் தலைக்கு மேல வளர்ந்துருச்சு. அந்த புத்துக்கண் எப்படி கண் திறக்குங்களோ அதே மாதிரி இதுலயும் கண் திறந்து இருக்குதுங்க. அதுல அந்த கண் வழியா சீல் வடியுங்க. இந்த சீல் பயங்கரமா நாத்தம் அடிக்கு கிலோமீட்டர் கணக்குல. அந்த பையன் அப்படியே கஷ்டப்பட்டு அடுத்த ஒரு 6-7 மாசத்துல அந்த பையனும் செத்து போனானுங்க. இப்படி குடும்பமே வீணா போயிடுச்சுங்க. கட்டி கொடுத்த அந்த புள்ளம் மட்டும் தப்பிச்சது. காரணம் அதுக்கு பின்னால் அந்த வீட்டுக்கு அது வரவே இல்லை. இப்ப அது குடிச்சவரா கிடக்குதுங்க. பாருங்க, விநாச காலமே விபரீத புத்தி. அடுத்து பாருங்க, இன்னொரு குடும்பம், அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே மருவத்தூர் அம்மாட்ட வேண்டிக்கிட்டாங்க, எனக்கு குழந்தை கொடுத்தீங்கன்னா நாங்க குடும்பமே வந்து மொட்டை அடிச்சுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. ஆனா மாமியாக்காரி அவர் ஆகாவளி, அவ ஓம் சக்தி கோயிலுக்கு போகக்கூடாது, மன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு எந்த நேரம் மருமலை திட்டிகிட்டே இருப்பா. அதன் காரணமா இந்த பிள்ளையும் பயந்தே கிடந்தது. அம்மாவை வேண்டிக்கிட்ட காரணத்துல அம்மா குழந்தையும் கொடுத்தாங்க. குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைக்கு 3 வயசும் ஆயிருச்சு. ஆனா இவங்க வேண்டுதல் படி வந்து மருவத்தூர் வந்து மொட்டை அடிக்கல. என்ன பண்ணுச்சு குடும்ப அம்மா, எல்லாத்துக்கும் அந்த குடும்பத்துல தலையில புண்ணு, இந்த பொடுகுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பயங்கரமா யாருக்கு, அந்த குழந்தைக்கு, குழந்தையோட தாய்க்கு, குழந்தையோட தகப்பனுக்கு, 3 பேர்த்துக்கு பயங்கரமா புண்ணு. எதனால என்னன்னு அவங்களுக்கு தெரியாம சிரமப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்படியே கொஞ்சம் அறிவு வேலை செஞ்சு அப்புறம் 3 பேர் மருவத்தூர் வந்து மொட்டை அடிச்சுட்டு போனாங்க. அன்னையோட அவங்க பிரச்சனை தீர்ந்து இப்ப நல்லா இருக்கிறாங்க சக்தியில. அடுத்து பாருங்க, என்னுடைய அப்பா அவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க. ஆரம்ப காலத்துல என்னோட திருமணத்துக்கு முன்னாலேங்க நாங்கள் அப்பா கூட தான் வீட்டில் இருந்தனுங்களா. நான் மருவத்தூர் வர்றது அவருக்கு பிடிக்காதுங்க. அவர் நம்ம குரு பகவான வாய்க்கு வந்தபடி கிராம பாஷையில கேவலமா பேசுவாருங்க. இப்படிலாம் பேசாதீப்பா, தப்பு, தெய்வ கூட்டுற மாதிரி சொன்னா கேளு அப்படி சொன்னா கேட்க மாட்டாருங்க. கிராமத்து பாஷையில கெட்ட வார்த்தையா பேசுவாருங்க. என்னையும் திட்டுவாரு, நம்ம குரு பகவானையும் திட்டுவார். ஒரு நாள் இரவு சாப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப அதே மாதிரி திட்டினாருங்க, வம்புக்கு இழுத்தார். நான் சொன்னேன், ஏப்பா இப்படி வம்புக்கு இழுக்கிற, ஏன் என்ன திட்டினா பரவாயில்ல, நான் மகன், எதுக்கு நான் கும்புற தெய்வத்தை திட்டுறேன், இது உனக்கு தண்டனை கிடைக்கும் பார், இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே ஒரு கிராமத்து பாசையில் பார்க்கலாமா அப்படின்னு டேஷனெல்லாம் கெட்ட வார்த்தையில திட்டினாருங்க. திட்டிட்டு போய் படுத்துக்கிட்டாரு. இது எங்க அம்மாவுக்கு வந்து வேடிக்கை வார்த்தையா இருக்குதுங்க. எங்க அம்மா வந்து அந்த மாதிரி தெய்வ நிந்தனையெல்லாம் செய்யாதுங்க. உடிச்சா கும்பிட இல்லை, பேசாம வாயத்தன் தெய்வ நிந்தனை எப்பவும் பண்ணாதுங்க எங்க அம்மா. அது நல்ல பழக்கம் உண்டு. அப்புறம் காலையில அவர் எப்பவுமே காலையில் வந்தோடனே காப்பி குடிக்க எல்லாருக்கும் வந்துருப்போம். ஸோ வந்து உட்காந்து சும்மா இருக்க மாட்டார். அவர் எப்பவுமே நம்மளோட வாயை பிடுங்குவாருங்க. அப்படிங்கிறவரு இப்படி துண்டை இப்படி இப்படி வாயை வச்சு மூடிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு வந்து உட்காந்தாருங்க. அப்புறம் பேசாம இருந்தாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம், என்னடா எப்பவுமே வளவளன்னு பேசுறவரு, வம்பு கிழக்கிறவரு, அமைதியா உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்தா எங்க அம்மா ஜாடையில காமிக்கிறாங்க. என்னன்னு கேளுங்க கொப்பனை, ஏதோ அமைதியா உட்காந்துருக்காரு அப்படின்னு எங்க அம்மா ஜாடை பண்றாங்க. என்ன நான் வந்து இப்படி அவர் பார்த்தோன்னே டக்குன்னு துண்டு எடுக்கிறாருங்க. பார்த்தா உதடு வாயெல்லாம் பயங்கரமா வீங்கி கிடக்குதுங்க, பேசவே முடியலைங்க. நைட் நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்க அம்மாவை திட்டாத, திட்டின்னு உனக்கு தண்டனை கிடைக்குன்னு சொன்னேன்லங்க. இவர் பாத்திரலாமான்னு சவால் விட்டாருங்களா. இப்ப நாக்கு, உதடு, கண்ணம், வாய் எல்லாம் வீங்கி கிடக்குது. இப்ப அவர் சொல்றாருங்க, அந்த வீக்கத்தினோடவே நாக்கு குளறி பேசுறாருங்க. என்ன தெரியுங்களா, தம்பி என்ன மன்னிச்சிரு, நான் பேசுனது தப்புதான், நீ எந்த சாமியை கும்பிட்டு விடுப்போ, இனிமேல் பேசவே மாட்டேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா,
அம்மாட்ட சொல்லிடுறேன், மன்னிச்சுக்க சொல்லி அப்படின்னு நாக்கு குளறி அவர் மன்னிப்பு கேட்டாருங்க. அப்புறம் அதுக்கு பின்னாலங்க 2 நாள் கழிச்சு தானே அந்த வீக்கமெல்லாம் உடஞ்சு நார்மல் ஆயிட்டாருங்க. இப்படி பார்த்தீங்களா சக்தியில அம்மா வந்துங்க என்னென்னவோ செய்யறாங்க. ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். நம்ம எல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் மேல்மருவத்தூர்ல ஒரே ஒரு பங்காரடிகளார் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. தப்பு சக்தியில தவறு. எத்தனை கோடி பக்தர்கள் இருக்கிறோமோ அத்தனை கோடி அம்மா இருக்கிறாங்க, அத்தனை பங்காரம்மா இருக்கிறாங்க. ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு முகம். உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எனக்கு கிடைக்காது, எனக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது. உங்ககிட்ட பேசுற மாதிரி எங்கிட்ட பேசாது, அதே மாதிரி மற்றவங்கிட்ட பேசுற மாதிரி நம்மகிட்ட பேசாது. அதனாலதான் அம்மா சொல்றாங்க, உனக்கு சொன்னது நீ செய், அவனுக்கு சொன்னது அவன் செய்யிட்டு. அவங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அம்மா அவங்க கிட்ட பழகுறாங்க, வாக்கு சொல்றாங்க சக்தியில. அதனால நம்ம எல்லோரும் என்றும் அம்மாவின் திருவடிகளை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு பற்றி கொண்டு நம் குடும்பத்தில் நல்ல முறையில் அம்மாவின் பக்தனாக, தொண்டனாக, அடிமைகளாக வாழ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. சக்தியில இன்னைக்கு வியாழக்கிழமை குருவை பத்தி அதிகமாக பேசாம பட்டு நிறுத்திட்டே அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சரி கூடுதலாக சொல்லிடலாமேன்னு சொல்லி ஆரம்பிக்கிற சக்தியில இந்த அம்மா வந்துங்க பங்காருங்கிற அந்த பெயருக்கு எத்தனையோ அர்த்தங்கள் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் வந்துங்க அன்பு, கருணை, பாசம், தன்னை திட்டியவனையும் தடுத்தாட்கொண்டு அவனுக்கு உயர்ந்த நிலையை பரிசாக தருதல். இதுதான் நான் பார்த்தேன் சக்தியில. எப்படின்னு கேட்குறீங்களா? என்னுடைய அப்பா திட்டினாரு, அப்புறம் நான் வேண்டதுக்கு கேட்டுக்கிட்ட அடிப்படையில் அவருக்கு தண்டனையும் கொடுத்தாங்க. நாக்கு வீங்கி போச்சு, வாய் வீங்கி போச்சு, அப்புறம் குணமாச்சு. அப்புறம் மறுபடியும் அவர் அம்மா பக்தரானாரு, செவ்வாடை கட்டி மருவத்தூர் வந்தாரு. அந்த கதையில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன ஆச்சுங்கன்னா, எங்க மாவட்டத்தின் சார்பில் கருவறை கலசத்திற்கும் 4 கால் மண்டப கோபுர கலசத்திற்கும் தங்க முலாம் பூசினோம். அந்த தங்க முலாம் பூசிய பின்னால் அது ஒரு கும்பாபிஷேக தேதி குறித்தார்கள் அம்மா அவர்கள். அப்போ அம்மா சொன்னாங்க, வரா இத்தனை நாளா நீங்க வந்தீங்க, உங்க சம்சாரத்தை கூட்டு வந்தீங்க, குழந்தைகளோட வந்தீங்க, ஒரு தடவை கூட உங்க தாய் தகப்பனை கூட்டிகிட்டு வரல. இந்த தங்க கலச கும்பாபிஷேகத்துக்கு வரும் பொழுது உங்க தாய் தகப்பனை கூட்டிகிட்டு வாங்கடான்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அந்த அடிப்படையிலங்க நாங்களுமே ஒரு 10 பேர் தாய் தகப்பனை கூட்டிகிட்டு போனோம். அந்த 100 பேர்ல 10 பேர் கூட்டிகிட்டு போனோம், மற்றவங்க கூட்டிகிட்டு வரல. அதில் எங்கள் அம்மா அப்பாவும் வந்தாங்க. எப்பவுமே சொன்னதை கேட்காத எங்கள் அப்பா அம்மா இந்த விஷயத்த சொன்ன உடனே கேட்டுக்கிட்டாங்க, மேலே ஏறி வந்தாங்க. அம்மா என்ன பண்ணாங்க, இந்த பெரியவங்களை எல்லாம் 4 கால் மண்டப கோபுரத்திற்கு மேலே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த படிக்கிட்டு பண்ணி வச்சுருந்தாங்க, அது வழியா அம்மா அவங்களெல்லாம் மேலே கூட்டிகிட்டு போனாங்க. 4 கால் மண்டபத்தில் அந்த கோபுர கலசத்துக்கு முன்னால் அவங்களெல்லாம் நிற்க வச்சு ஆளுக்கு ஒரு தேங்காயை கையில் கொடுத்து அதையும் அந்த கலசத்துக்கு முன்னால் அம்மா உடைக்க சொன்னாங்க. அது மாதிரி வந்த அந்த பெரியவங்கெல்லாம் உடைச்சாங்க. எப்பேற்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா சக்திகளை? இதுதான் அம்மா, கருணை தெய்வம், அன்பு, பாசம். அடுத்து பாருங்க சக்தியில தூத்துக்குடி தெர்மல் நகர் சக்தி பெற கும்பாபிஷேகத்தின் பொழுது இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, அம்மா அவர்கள் மதம் கடந்தவள், எல்லா மதங்களுக்கும் பொதுவானவள், இனம் கடந்தவள், எல்லா இனத்திற்கும் பொதுவானவள், மொழி கடந்தவள், எல்லா மொழிகளுக்கும் பொதுவானவள். அதே மாதிரி குறிப்பிட்ட நாட்டிற்கு சொந்தமானவள் அல்ல, உலகத்துக்கே சொந்தமானவள். இப்படி அம்மா தன்னை எல்லாமே பொது தெய்வமாகத்தான் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு பாருங்களேன் உதாரணம், அந்த தூத்துக்குடி தெர்மல் நகர் சக்தி பீடத்துல கும்பாபிஷேகத்தின் பொழுது அம்மா வானத்துல சூளம், சிலுவை, பிறை ஆகிய 3 சின்னங்களையும் காமிச்சாங்க வானத்துல. இந்த வெண்மேகங்கள் அப்படி திரண்டு அந்த மாதிரி சூளமாகவும், அது பக்கத்தால் சிலுவையாகவும், அதுக்கு பக்கத்தால் பிறையாகவும் காட்சி கொடுத்த சக்திகளை.
இந்த சொல்றத நிறுவனம் பண்ணி காமிச்சாங்க அம்மா. ஏகப்பட்ட மக்கள் அதை கண்டு கழித்தார்கள் சக்திகளை. அடுத்து பாருங்க, எங்க பகுதியில ஒரு விதவை தாய், ஏழ்மையான நிலைமையில் உள்ளவங்க, அவங்களுக்கு ஒரு பையன். இந்த அம்மா என்ன பண்ண, காலையில தூங்கி எழுந்திரிச்சுன்னா டீ போட்டு சாப்பிடுதுங்களா. அப்போ ஒரு டம்ளர் டீ எடுத்து முதல்ல அம்மாளுக்கு வச்சிருவாங்க. அம்மா படத்து முன்னால கொண்டு வச்சிருவாங்க, குரு படத்து முன்னால. அப்புறம் இவங்க சாப்பிடுவாங்க. அவன் அம்மாளுக்கு டீ வைக்காம இவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்க வீடு 10க்கு 10 அளவில் ஒரு சிறிய ரூம் உள்ள வீடு. வெளியில ஒரு ஒட்டு திண்ணை உண்டு, அது ஒரு டாப்பும் உண்டு. சரி, இப்போ அந்த புதுமண தம்பதிகள் ரூம்குள்ள படுத்துக்கிறாங்க. இந்த விதவை தாய் அந்த வெளியில அந்த ஒட்டு திண்ணை இருக்கு பாருங்க, டாப்பு, அதில் படுத்துக்குது. அந்த திண்ணையில ஒரு ஜன்னல் இருக்குது, சிறிய ஜன்னல் ஒன்று. இது என்ன பண்ணுச்சு, அதில் உருவடத்தை ஒன்று சின்னதா அதில் செட்டப் பண்ணிக்கிச்சு அந்த ஜன்னல்ல. இது காலையில் டீ குடிக்கிற பெண் வேணுங்கன்னா அதில் இப்போ டம்ளர்லாம் வைக்கிறதுக்கு வசதி இல்லைங்களா, இல்லை, சின்ன இடம். ஹார்லிக்ஸ் பாட்டில் மூடி இருக்குது பாருங்க, அந்த மூடியில அந்த மூடியை அம்மா படத்து முன்னால வச்சு அதில் டீ ஊற்றி வைக்கிங்க. அப்போ டீ சாப்பிடு. இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அம்மா கணவன் மகளே, நீனு எப்பவும் போல எனக்கு சர்க்கரை அதிகமாக போட்டு டீ ஊத்துறையே, இப்போ எனக்கு வயசாகி போச்சுல்ல, அதனால நீ சர்க்கரை குறைச்சி போடு, எனக்கு இவ்வளோ சர்க்கரை போடாத அப்படின்னு அறிவுறுத்திட்டு போனாங்களாம்மா. இப்படி பார்த்தீங்களா, ஏழையர் தெய்வம். அந்த அம்மா டீ, இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் மூடியில் ஊற்றி வச்ச டீயும் தான் தினம் குடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற அந்த ஏழை தாய்க்கு உணர்த்தி சந்தோஷப்பட வைக்குது பாருங்களேன். அதே பாருங்க, இன்னொரு சக்திக்கு என்ன பண்ணாங்கன்னு, இந்த சக்திக்கு நான் ஆதாரத்தை தரணுங்க. இவங்க வெள்ளகோயில் பக்கத்தால முத்தூர் அப்படிங்கிற ஊர்ல கரைப்புதூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு சக்தி. உங்க அம்மா, அந்த அம்மா எழுத படிக்க தெரியாதவங்க. ஒரு 25 வருஷமா நான் அவங்கள மருவத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்கிறேன். தவறாம 20 செலுத்துவாங்க. ஒரு சமயம் ஆணி அமாவாசை விழா ஈரோடு மாவட்டத்துக்கு சொந்தமாக இருந்த காலம். இப்போ நடந்துட்டு தான் இருக்குது, சக்திவர்த்தி சார்பில். அப்போ மாவட்டமே செய்யும். அந்த விழாவுக்காக எல்லாம் நிறைய மக்கள் போயிருந்தோம். எல்லாத்தையுமே கருவறைக்குள்ள போய் வெளியே வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அவன் வந்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் காலனி மக்கள். இந்த அம்மாவும் காலனி சேர்ந்தவங்க தான். சரின்னு சொல்லி நான் அப்போ பொறுப்புல இருந்தா ரெட்டியார்கிட்டயுமே வச்சராபாளையத்தாரிடமே கேட்டுக்கிட்டேன். அவங்களும் சரி அப்படியே கூட்டிகிட்டு வா, இந்த பொதுமக்கள் வர லைனை டிஸ்டர்ப் பண்ணாம நீ தனியார் லைன் போட்டு அப்படி உள்ளுக்குள்ளிட்டு திருப்பிடலாம்னு சொல்லி சொன்னார். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்த்துக்கு இருப்பாங்க மேலே. அத்தனை பேருக்கு கருவறைகள் விட்டு திருப்பணும் அந்த காலத்தில். அப்படி செய்யும் பொழுது அந்த கரைப்புதூர் ராமா அப்படிங்கிற அந்த அம்மாவை கூட நானும் வந்துட்டு இருக்கிறேனுங்க. எங்க அந்த லைன்ல வரிசையா சப்தக நீரை தாண்டி புற்று மண்டபத்துக்கு முன்னால வர்றோம். புற்று மண்டபத்தை பார்த்து 2 பேர் கும்பிடுறோம். கும்பிட்ட முன்னால அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, ஏன் தலைவர இது உள்ள இருக்குது இல்லைங்க 5 நாள் அம்மா, இதுக்கு சாப்பாடு நீங்களே கொண்டு வந்து போட்டுருவீங்களா இங்க உள்ளுக்குள்ள, இல்ல அது வெளியே போய் இறை எடுத்துக்குமா தேடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் திருத்தர முடிச்சேன், இது என்ன கேட்குறேன் நீ திருப்பி கேளு அப்படின்னு சொன்னேன். என்னங்க தலைவர புரியலையா உங்களுக்கு, அந்த உள்ளுக்குள்ளுக்கு இல்லைங்க 5 தலை நாக அந்த அம்மா. ஆமா இருக்குது, அதுக்கு நீங்க தினம் சாப்பாடு உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ளேயே போட்டுருவீங்களா படையில் போட்டு, இல்ல வெளியே அது போய் இறை தேடிக்குமா அப்படின்னு கேட்டது. இன்னும் பைத்தியமாட்ட பேசுற, அது சீலை பாரு, இந்த சில்வர் கலர்ல அது பண்ணி வச்சிருக்கிறாங்க, அது சீலை அந்த நாகபீடமாட்ட பண்ணி வச்சிருக்கிறாங்க, அது ஒண்ணு பாம்பு இல்லை, அந்த மாதிரி உருவம் அப்படி சொன்னேன். அது எனக்கும் தெரியும் தலைவா, நீங்க வேற. அந்த சிலைக்குங்கையில பாருங்க, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல உயிருள்ள 5 தலை நாகம் இருக்குது பாருங்க ஆடிக்கிட்டு, அதைத்தான் நான் கேட்கிறேன். அதுக்கு நீங்க இறை கொண்டாந்து போடுவீங்களா இல்ல வெடி போய் எடுத்துக்குமான்னு கேட்கிறேன் அப்படின்னு பாருங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுது பாருங்களேன். அந்த எழுது படிக்க தெரியாத ஏழை தாய்க்கு அம்மா புற்று மண்டபத்துல 5 தலை நாகமா காட்சி கொடுத்தாங்க.
எனக்கு காட்சி கிடைக்கல சக்தியில, உண்மை சொல்லிடுறேன். அடுத்து பாருங்க, ஒரு சமயம் அம்மா அவர்கள் வீட்டில இருந்து வர்றாங்க. பல்ல அம்மா சைக்கிள்ல தான் வருவாங்க. அவங்க வரும் பொழுது கரெக்டா ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு 50-60 ஜனமெல்லாம் இறங்கி வந்து கோயிலுக்கு வந்து நின்றுக்கிட்டாங்க. அம்மா அவர்கள் 4 கால் மண்டபத்து வழியா இறங்கி வந்து அவங்க பின்ப ஒரு ஆலயத்தை வலம் வந்துட்டு அருள்கூடத்துக்கு போறாங்க. அப்ப அம்மா அவர்கள் 4 கால் மண்டபத்துக்கு வந்த உடனேயுமே இந்த டூரிஸ்ட் பஸ்ல வந்த ஒரு பெண் ஓம் சக்தி ஓம் சக்தி ரொம்ப ஆவேசம் வந்தவங்களாட்ட பயங்கரமா கத்தி கலாட்டா பண்ணாங்க. அப்புறம் அம்மா அந்த வளத்தை முடிச்ச பின்னால, முதல் சுத்து முடிச்ச பின்னால தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு செக்யூரிட்டி கூப்பிட்டு அந்த சத்தம் போடுற அந்த அம்மாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செக்யூரிட்டி போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தார். அந்த அம்மா கேட்குறாங்க, எதுக்கு சத்தம் போட்டீங்க, என்னத்தை பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த பெண் சொல்றாங்க, சாமி நீங்க இந்த 4 கால் மண்டபத்து வழியா வந்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு பின்னால தேவாதி தேவர்கள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தங்க நிறமான உடம்போடு இருந்தாங்க. தலையில கிரீடம், இந்த மாதிரி நம்ம புராணத்துல எல்லாம் படிச்சிருக்கோம், அந்த மாதிரி தேவர்கள்லாம் வரிசையா வந்தாங்க. அதுல ஒரு சாமி எருமத்தலையோட வந்ததுங்க சாமி. அந்த சாமி பார்த்து தான் நான் பயந்துக்கிட்டேன். எப்படிங்க, எருமத்தலையோட ஒரு சாமி வந்தாங்களா, ஒரு தெய்வம் வந்துதா, அதை பார்த்து நான் பயந்துக்கிட்டேன் சாமி, அதனாலதான் நான் ஓம் சக்தின்னு கத்துனேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட அம்மா அங்கிருந்த நம்ம பக்தர்களை பார்த்து, அந்த ஆரம்பாள தொண்டர்களை பார்த்து, பார்த்தீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்களா அம்மா. எப்படி சக்தியில அம்மா வந்துங்க, நம்மெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்காத காலத்துல இருந்தே அது அம்மா தான், ஆதிவரா சக்தி தான். நம்ம தெரிஞ்சுக்கல. அப்போ இப்ப ஏதோ நல்வனியின் காரணமா தெரிஞ்சுக்கிட்டு கும்பிடுறோம். நல்ல முறையில அம்மாவை கும்பிட்டு அம்மாவுக்காக தொண்டு செஞ்சு நாம் வளமுடன் நலம் பெற வேண்டும் என அம்மாவை வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி.